ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். தென்மேற்கு பருவமழை கேரளாலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு விருதுநகர் மாதிரி ஊரில் மழையை காணோம். ஆனால் வெயில் வந்து அக்னி நட்சத்திரத்தை விட மோசமாக இருக்குங்க. அப்படியே அந்த சிமெண்ட் தரையில் பட்டு அப்படியே மூஞ்சியில் வந்து ரெஃப்ளெக்ட் அடிக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல. அனல் பயங்கரமான அனலாக இருக்குது. 8 மணி ஆயிடுச்சுன்னா பாருங்கள், இந்த வந்துடும், அனலாக இருக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி 3 மாதமும் திருமண நிகழ்ச்சிகள் அட்டெண்ட் பண்ணுறதுல ஓடி போயிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் செடிகளை கவனிக்கணும். நாங்கள் ஆனி மாதம் ஒரு திருமண நிகழ்ச்சி 2 நாள் போக வேண்டியிருந்துச்சு. என்னடா வெயில் இப்படி அடிக்குதே. இந்த ரோஸ் செடிகள் கூட அடியில் கோகோபீட் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஆனால் இந்த 7 வரி வெண்டி இருக்கு இல்லையா, இது எனக்கு ஒரே ஒரு நெத்து கிடச்சிச்சு. அதை வச்சு நான் வளர்த்துருக்கேன். 7 வரி வெண்டி. இது வந்து காலையில் தண்ணி ஊற்றிட்டு போனால் சாயங்காலத்துக்குள்ளே தலையை தொங்க போட்டுருது. இது எப்படிடா தாக்கு பிடிக்கும், 2 நாள் தாங்காதே அப்படின்னு நினச்சோம். வருண பகவான் கருணையில் கொஞ்சம் பெரிய மழையாக பெரிய மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னடா ஊர்லேருந்து வந்த பிறகு பார்த்தா மழையவே காணோம். நீ பெத்த பிள்ளைய நீ தான் கவனிக்கணுங்கிற மாதிரி, நீ வச்ச செடிக்கு நீயே தண்ணி ஊற்று அப்படின்ட்டாரு பகவான். சரி, தினம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வெண்டி வச்சு ஒரு புளிக்கூட்டு பண்ணுங்க. இது வந்து மாவு பூச்சிலாம் விழுகும். அதில் இந்த மாவு பூச்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் தப்பிச்சு நான் வந்து காயெல்லாம் பறித்து என்னென்னா அது வந்து காட்ஸ் கிஃப்ட்டு தாங்க. இது வந்து வந்துச்சுன்னா ஒரு புளிக்கூட்டு வச்சு இந்த வெண்டியை வச்சு ஒரு புளிக்கூட்டு பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு. நான் வந்துச்சுன்னா அப்டேட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வெயில் வந்து விருதுநகரில் கடும் வறட்சி வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்னினோ எஃபெக்ட் தான். பசிபிக் பெருங்கடலில் வந்து அதனுடைய மேல்பரப்பு வந்து இயல்பான வெப்பநிலையை விட அதிகமாகும் போது இந்த மாதிரி ஒரு வானிலை மாற்றம் உருவாகும். இது எல்னினோன்னு பேர். இது எல்னினோவுக்கு பொருள் வந்து கிறிஸ்துவின் குழந்தை அப்படின்னு பேர். இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு தீவிர வறட்சி வரும், இல்லை கடுமையான வெள்ளம் வர்றதுக்கு அந்த வானிலை மாற்றங்கள் உருவாகும். இயல்பான பருவமழையும் பொய்த்து போய் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கனமழை பெய்யும்னு வேறு சொல்லிக்கிறாங்க. எது வரும்ல, எதுனாலும் சரி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ திருமணம் நடந்திருக்க புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு பகவானை வேண்டிக்கிறோம். இந்த செடிகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.